ஹாய் சுட்டீஸ். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பஞ்சதந்திர கதை ஒன்று சொல்ல போகிறேன். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சான். அது ரொம்ப வயசான சிங்கமாக. அதனால் அதுக்கு தேவையான உணவை அதால் வேட்டையாட முடியலையாம். ஆனாலும் பசிக்கும்ல, வயசான வேட்டையாட முடியலை. அதுக்கு அப்பாற்பட்டதான பசிங்கிறது. அதனால் சரி முயற்சி பண்ணி பார்ப்போம். பெரிய விலங்கை வேட்டையாட முடியலைனாலும் ஒரு சின்ன விலங்கையாவது வேட்டையாடி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து அந்த காட்டில் அலைஞ்சிக்கிட்டே இருந்துச்சான். முயலை பார்த்துச்சான், அணிலை பார்த்துச்சான். ஆனால் எந்த விலங்கையும் அதால் வேட்டையாட முடியலை. இது கிட்ட போகிறதுக்குள்ளே அதுக்கு குடுக்குன்னு ஓடிடுச்சுக்கலாம். ரொம்ப ஏமாற்றம் ஆயிடுச்சான். ஐயோ, இன்றைக்கி உணவே இல்லாமல் பட்னியாக கிடக்க போகிறோமே, பசி வேறு இருக்கேன்னு சொல்லிட்டு களைப்பாகி அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கேல ஒரு குகை இருந்துச்சான். சரின்ட்டு உள்ளே போனால் அங்கே ஏற்கனவே ஏதோ ஒரு விலங்கு இருந்திருக்கு வளர்க்கு. அதற்கான அடையாளங்கள்லாம் இருந்துச்சான். சரி, நல்லதாக போச்சு, இங்கே பேசாமல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இங்கே தங்கியிருக்க விலங்கு வந்தோடனே நம்ம அதை வேட்டையாடி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே களைப்பானதுனால அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு அப்படி படுத்துருச்சான். அந்த 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 இப்போ சிங்கம் இப்போ தங்கியிருக்கல இந்த குகையில் ஒரு கரடி தங்கி இருந்துச்சான். அது வெளியே போயிருந்துச்சான். வெளியே போயிட்டு ரிட்டர்னில் அது வந்துக்கிட்டு இருந்துச்சான். அதுவும் அதோட ஃப்ரெண்டு ஒரு நரியான், ரெண்டும் வந்துக்கிட்டு இருந்துச்சான். குகை கிட்ட வந்தோடனே கரடி நரியை பார்த்து, சரி நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீயும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகையில் நரி வேகமாக கரடியை தடுத்துச்சான். இங்கே பாரு, குகை வாசலில் ஏதோ ஒரு விலங்கோட காலடி தடம் தெரியுது, உள்ளே போகாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நரி என்ன செஞ்சான், குகையை பார்த்து, குகையே நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிச்சான். உடனே உள்ளே இருக்க சிங்கத்துக்கு இது என்ன, இந்த நரிக்கு என்ன பைத்தியமா, குகையிட்ட போய் பேசுதே அப்படின்னு யோசிச்சான். இன்னும் உள்ளேருந்து எந்த சத்தம் வரலன்னே பழையபடிக்கு, நரி காலையில் நான் போகல, நல்லா தானே இருந்தேன், கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னால் பேசினேன், இப்போ என்ன பேச மாட்டேங்கிற அப்படின்னு திருப்பி கத்துச்சான். உடனே சிங்கம் நினச்சிச்சான், சரி இந்த குகை பேசும் போல இருக்குது, அதனால தான் நரி பேசுது. சரி நம்ம பேசாமல் விட்டோம்னா அது நரி போயிடும், அதனால் நம்ம ஏதாவது பேசுவோன்னு சொல்லிட்டு குகையிலேருந்து சிங்கம் குகை மாதிரி பேச ஆரம்பிச்சிச்சான். நான் நல்லா இருக்கேன், உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டுச்சான். உடனே நரி பார்த்தியா, உள்ளே சிங்கம் இருக்குது, நல்ல வேலைக்கு நீ உள்ளே போயிருந்தேன்னா உன்னை கொன்று தின்னுரும், அதனால் உள்ளே போக வேண்டாம் அப்படின்னு நம்ம தப்பிச்சு போயிடுவோன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுச்சுக்கலாம். தப்பிச்சு நரியோட சாதுரியத்தினால, புத்திசாலித்தனத்தால் கரடி தப்பிச்சிருச்சான். சிங்கம் தன்னோட முட்டாள்தனத்தால் அதோட உணவை அது இழந்துருச்சான். கதை நல்லா இருந்துச்சா குட் ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சரி, இன்றைக்கி கதையோட உங்களுக்கு ஒரு குட்டி செய்தி ஒன்று சொல்ல போகிறேன். என்ன தெரியுமா? கரடியை பற்றி ஒரு யூனிக்கான செய்தி. கரடி பெரிய விலங்கு, ஆனால் அதோட கண் ரொம்ப சின்னதான். அதை பற்றி இன்னொரு சிறப்பு விஷயம் என்னென்னா, அதோட பார்வை ரொம்ப பார்வைத்திறன் ரொம்ப கம்மியாக கரடிக்கு. ஆனால் ஸ்மெல்லிங் சென்ஸும் காது கேட்கும் திறனும் அதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக. ஏன்னா அதோட உணவை அது இப்படி இது பண்ணணும்ல, உணவை தேடுறதுக்கு கடவுள் கண் பார்வையை கம்மி பண்ணியிருந்தாலும் மோப்ப சக்தியையும் கேட்கும் திறனையும் அதிகமாக படைச்சி கொடுத்துருக்காராம் கரடிக்கு. இதுதான் கரடியை பற்றிய செய்தி. ஓகேவா? இன்னொரு கதையுடன் இன்னொரு நாள் சந்திக்கிறேன். பாய்.